வணக்கம். நாம் இன்று சுதந்திர பறவையாக சுற்றித் திரிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்களும் மிகவும் முக்கிய பங்காற்றியவர்கள் நம் தமிழகத்திலிருந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நமக்குதான் பெருமை. என்று சுதந்திர நாளுக்கு மட்டும் கொடியை தன்னுடைய மார்பில் புதைத்திருக்கிறார்கள். அதற்கு மறுநாள் அதை துச்சமாக தெருவில் போடுகிறார்கள். அப்படிப்பட்ட இதே தமிழகத்தில் தான் தன்னுடைய நாட்டு கொடி மூவர்ண கொடியை தன்னுடைய மார்பில் சாய்த்துக் கொண்டு தன் உயிரை கொடுத்தார் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன், கொடி காத்த குமரனை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்கின்ற கிராமத்தில் 4 அக்டோபர் 1904 நாச்சிமுத்து ஐயாவிற்கும் கருப்பாயி அம்மாவிற்கும் பிறந்தார். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்ததால் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போயிற்று. ஆனால் படிப்பால் வரும் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதில்லை. தன்னுடைய குடும்ப சூழலாலும் தன்னுடைய பெற்றோர்களின் வளர்ப்பினால் வரும் ஒழுக்கம்தான் மிகவும் முக்கியம். அந்த ஒழுக்கத்தினால் தான் இன்று திருப்பூர் குமரனை பற்றி நாம் பாராட்டுகிறோம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்துடன் பள்ளி படிப்பை போகாமலே அவருக்கு கிடைத்தது. அந்த ஒழுக்கம் தன்னுடைய பெற்றவர்களிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. அவருடைய 19 வயதில் ராமாயி என்ற அம்மாவை மனம் முடித்துக் கொண்டார். ஈரோடு மாவட்டத்திலிருந்து திருப்பூருக்கு சென்றார் குமரன். அப்பொழுது நடந்த போராட்டம், காந்தியடிகளுடன் சேர்ந்து நடந்த போராட்டம் 1932 அக்டோபர் மாதம் நடந்த போராட்டம். அப்பொழுதிலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் நீடித்த அந்த போராட்டத்தில் கொடிக்காத்த குமரன் நம்முடைய மூவர்ண கொடியை ஏந்தி காந்தியடிகளுடன் சென்றார். அவருக்கு அப்பொழுது தெரியாது இந்த போராட்டத்தில் தான் தன் இன்னுயிர் புரிய போகிறது என்று. அப்பொழுது நடந்த தடியடியில் அவர் தன் புறமுதுகை காட்டி ஓடி இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. ஏனென்றால், நான் மூவர்ண கொடியை ஏந்திருக்கிறேன், எனக்கு புறமுதுகை காட்டி ஓடத் தெரியாது. தங்களுக்கு தைரியம் இருந்தால் என் முன்னே, அதாவது என் நெஞ்சில் அடியுங்கள் என்றார். அவ்வளவு அடி வாங்கியும் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், இன்று நாம் எல்லாம் ஒரு கொசு கடித்தாலே ஆண் கத்துறோம். ஆனால் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண், ஒரு போலீசார், ஆங்கிலேயர் படை முழுவதும் அவரை தாக்கியது. அத்துணை தடி அடிகளையும் தன்னுடைய நெஞ்சில் வாங்கிக் கொண்டார் கொடிக்காத்த குமரன். அத்துணை அடிகளையும் வாங்கியும் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய நாட்டு கொடியை கீழே விழாமல் தன் நெஞ்சில் சாய்த்துக் கொண்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று தன் இன்னுயிரை கொடுத்தார் கொடிக்காத்த குமரன். அப்படிப்பட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் தான் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இன்று நாம் அந்த சுதந்திரத்தை வீணடிக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொரு பெற்றவர்களும் உங்களுடைய பிள்ளைகளிடம் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவிடுங்கள். உங்க பிள்ளைகளுக்காகத்தானே ஓடுகிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக ஓடுகிற நீங்க 1 மணி நேரம் உங்க பிள்ளைகளுக்காக செலவிடுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்தது, காலேஜ்ல என்ன நடந்தது, நீங்க அவங்களுடைய பள்ளி படிப்புக்காகவும் கல்லூரி படிப்புக்காகவும் வாங்கிய கடன், பட்ட அவமானம் எல்லாம் சொல்லுங்க. குடும்ப விஷயத்த உங்க பிள்ளைகள் கிட்ட தானே சொல்றீங்க, சொல்லுங்க. அவங்களும் அவங்க ஸ்கூல்ல நடந்தது, அவங்களுக்கு நடந்த அபியூஸ்ன்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பெற்றவர்களுடைய பாசம் இருந்தா எப்படிப்பட்ட திருடனா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு லட்சியவாதியா மாறும். அப்படி லட்சியவாதியா மாறி தன்னுடைய கொடியை தன்னுடைய நாட்டுக்காக உழைத்தவர்கள் ஒருவர் தான் கொடிக்காத்த குமரன். அதனால் பெற்றவர்கள் நினைத்தால் தங்களுடைய பிள்ளைகளை என்ன வேணாலும் மாற்றலாம். அதற்கு சிறந்த உதாரணம் தான் இவர். ஆகவே இந்த வீடியோவை பார்க்கிற எல்லா பெற்றவர்களுக்கும் நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளிடம் 1 மணி நேரமாவது செலவிட்டு
அவங்களிடம் பேசுங்க. இந்த காணொலியை பார்க்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் கண்ணீர் வாரி போச்சு, நாளை